திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஸ்தா பரபிரம்மா தர்ஸ்மை ஸ்ரீ குருவே நமக. 2025 மீன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். மீன ராசிக்காரவங்க எப்பயுமே மேன்மை வாய்ந்தவங்க. அவங்க ஒரு குழந்தைத்தனமானவங்க. எப்போ அவங்களனாலும் ஏமாத்திடலாம். சின்ன வார்த்தை ஜாலத்தில் அவங்க ஏமாந்துருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு குழந்தை பிக்கிறவர்களே இருப்பாங்க. நான் புத்திசாலி, இந்த புத்திசாலியை நீங்கள் என்றைக்கு ஏமாற்ற முடியாது அப்படின்னு ஒரு கர்வம் அவங்களுக்கு இருக்கும். அந்த கர்வம் தான். ஆனால் அவங்க உடன் பிறந்தவங்களும் அவ்வளோ மதிக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு சுக்கிர வீடு தான். அவங்க இளைய சகோதரர்களுக்கு, மூத்த சகோதரர்களுக்காக இருக்கட்டும், செவ்வாய் வீடும் சுக்கிர வீடும், மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்கள். அதனால் இந்த 2 வீடுமே அவங்களுக்கு எப்பயுமே சரியான வீடு அமையும். அந்த வீடு அமைகிறப்ப 9ஆம் பாவமும் சரி, அதுக்கு அவங்களுக்கு 3ஆம் பாவமும் சரி, அது 2மே கரெக்டாக இருக்கும். அந்த 2 பாவத்துலேயும் அவங்களுக்கு சில நேரம் சட்டம் கோவப்படுவாங்க கூட பிறந்தவங்ககிட்ட. என்னடா போன வருஷம்லாம் அவங்க யார்கிட்டையுமே டச் இல்லாமல் இருப்பாங்க. இந்த வருஷம் அவங்ககிட்ட பாசமலையே பொழிவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் கிடைக்காது. மீன ராசிக்காரவங்க எப்பயுமே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. சும்மா ஓய்வாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்கள சம்பாதிக்கணும்னு வைக்கவே முடியாது. ஆனால் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுதான் வழியா, இந்த வழி தான், இந்த வழியில் போனால் சம்பாதிக்கலாமா, இந்த வழியில் உழைக்கிற திறன் நிறையா இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு வழி மட்டும் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரன்னு இந்த வழியில் போய்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு டிகிரி முடிக்கணும், அந்த டிகிரி கூட இப்போதைக்கு வேணாம், இப்போ இந்த வழியில் நான் போனேன்னா நான் சம்பாதிக்கலாம் நிறையா, நான் டிகிரி அப்புறமேட்டு கூட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டிகிரி படிப்பை கூட நகட்டி வச்சுட்டு அந்த சம்பாதிக்கிறதுக்குள்ளே இறங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குருவோட வீடாச்சே, பணம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்படி இருக்கும். ஏன்னா சங்கதிகள், இந்த மீன் ராசிக்காரவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட சங்கதிகள் நல்லா இருக்கணும், என்னோட ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி வரைக்கும் நான் காசு சேர்த்து வச்சிருவேன் அப்படி யோசிக்கிறவங்க. அவங்க ஜென்ரேஷனை கவலைப்பட விட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க எப்படி நீங்கள் சும்மா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க கடும் உழைப்பாளி. அவங்க பேரில் சொத்து பதிவு வந்திருக்கும் நேரத்துக்கு. 2025 என் பேர்லேயும் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மீனராசிக்காரவங்க அந்தஸ்தோடு இருப்பீங்க. மத்தியமான வயசு இருக்கிறவங்க இப்போ அந்த சொத்துக்காண்டி உழைக்கிற நேரம், சரியா? இதே குழந்தையா இருக்கிறவங்களுக்கு படிப்பில் நல்ல கவனம் செலுத்தக்கூடிய நேரம். 7.5 சனி வந்துருச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காகத்துக்கு சனிக்கிழமை காகத்துக்கு எள்ளும் தயிரும் வச்சு காகத்துக்கு வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா இருக்கும். எங்கள் சனி கிரகம் வந்திருக்கு, படிப்பில் பிரச்சனை ஆகாதா அப்படின்னா பிரச்சனை ஆகாது. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கிறப்ப அந்த காகத்துக்கு மட்டும் சனிக்கிழமை சாதம் வச்சுட்டு வாங்க, தயிர் சாதம் எள்ளு போட்டு, அப்போ அவங்களுக்கு படிப்பில் எந்த தடையும் வராது. அதேமாரி கொஞ்சம் மதியமான வயசு இருக்கவங்க திருமணம் ஆகுமாங்க, திருமணம் நிலச்சி நிற்குங்க. திருமணம் அந்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, திருமண பாவம் நல்லா ஒர்க் ஆகுங்க. சரி, மீடியமான வயசு வரவங்க அதாங்க சொன்னேங்க, சொத்து பதிவு பண்ண போகிறீங்க, 40 வயசுக்கு வந்துருச்சுங்க, 42 வயசாச்சுங்க, இந்த சொத்து ஒரு நிலமோ வீடோ வண்டி வாகனம் வாசல் இந்த அமைப்பு சேரக்கூடிய அமைப்பு வந்துருச்சு. ஜென்மத்தில் சனி வரப்போ நல்லது கெட்டதையும் சேர்த்து சொல்லி கொடுக்கும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நல்லது யாரு கெட்டது யாருன்னு தெரிஞ்சு விலைக்கு நில்லுங்க. உங்கள் வாழ்க்கை இந்த 2025 சிறப்பாக இருக்கும். அதேமாரி உங்களுக்கு கோபம், பிள்ளைய மேலே சில கோபங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோபத்தை கொஞ்சம் குறைங்க. பிள்ளைய நினப்பு நிறையா இருக்கும். இன்றைக்கி என் பிள்ளைக்கு இது செய்யணும், என் பிள்ளைக்கு அதை செய்யணும், என் பிள்ளை அப்படி இருக்கணும். ஏன்னா சந்திரனோட வீடு தானே உங்களுக்கு, கடகம் தானே உங்களுக்கு 5வது வீடாக வருது. 5வது வீடாக வரப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமும் நல்லா இருக்குது, பிள்ளைகளும் நல்லா பிள்ளைகளாக வந்துச்சு. அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப ஏங்குவீங்க. ஏங்கி தான் அந்த பிள்ளை உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ ஏங்கி பிள்ளை கிடச்சவங்க எப்படி பிள்ளையை பார்த்துக்கிடுவாங்க? பொக்கிஷமால பார்ப்பாங்க. அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பொக்கிஷமாக பார்க்காதீங்க. இந்த வருடம் கொஞ்சம் விட்டு பிடிங்க. நீயா பொழைக்கணும்யா, நீயா வாழணும்யா, நீயா இருக்கணும்யா அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ராப்பர்ட்டியை காட்டாமல் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிற அளவுக்கு அவங்க வாரிசும் கரெக்டாக ஆயிரும், உங்கள் ப்ராப்பர்ட்டியை நிலச்சி நிற்கும். சரியா? இந்த வருடம் உங்கள் பிள்ளைகளுக்கு செல்ல கொடுக்குறத கொஞ்சம் குறைங்க. அதேமாரி உங்களுக்கு 7ல் கேது இருந்தப்போ தொழில் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. நீங்கள் போகிற பாதை வேகமான பாதை, வேலைக்கு போகிற பாதை, அது சின்ன தடை கற்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த வருடம் அந்த தடை கற்களும் இல்லை, அது 6ல் போகுது. இப்போ கொஞ்சம் வேலை ஸ்லோவாகும் இந்த வருடம். நான் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன், ஆனால் அது இன்னும் 3 லட்சம் 4 லட்சம் கடனில் இருக்குது. அந்த கடன் அடைப்பேனா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஸ்லோவாகும் அந்த கடன் பாவம். ஏன்னா வேலை விறுவிறுப்பு குறையிறப்ப அந்த வருமானம் குறைய ஆரம்பிக்கும்ல, அப்போ வருமானம் குறையிறப்ப கடன் அடைக்கிறது ஸ்லோவாகும். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இந்த வருடம் மேற்கொண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாமா, மேற்கொண்டு ஒரு நம்ம தொழிலை விரிவுபடுத்தலாமா, பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக கொண்டு வரலாமா
அப்படிங்கிறத யோசிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா 12ல் வந்து உங்களுக்கு ராகு வந்துடுது, ஜென்மத்தில் சனி வந்துடுது, கேது 6ல் வந்துடுது. இப்படி எல்லா கிரகங்களுமே கொஞ்சம் யோசிச்சு செயல்படுற அளவுக்கு கொண்டு வரப்ப, அந்த யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும். கொஞ்சம் எடுத்தவங்க அவுத்தவங்க இல்லாமல் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. போன வருஷம் வரைக்கும் வேகமாக செஞ்சேன். நான் எதை தொட்டாலும் பொண்ணாச்சு, எதை தொட்டாலும் மண்ணை தொட்டால் பொண்ணாகுது, கடையை தொட்டால் பொண்ணாகுது, எதை தொட்டாலும் பொண்ணாகுது. ஆனால் இப்போ எனக்கு ஏன் அது சரி வர மாட்டேது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஜென்ம சனி கொண்டு வரும். ஏன்னா நம்மளோட வேகம் ஒரு பிரேக் போடணும்ல, இல்லாட்டி அந்த ஆக்சிடெண்ட்டில் போய் முடிஞ்சிடும். அதனால் அந்த பிரேக்கையுமே ஸ்பீடாக வந்த வேகத்தில் போட்டோம்னா சட்டுன்னு மூஞ்சில் அடி கூட வாய்ப்பு இருக்குது. அதே ஸ்லோ பண்ணி அந்த பிரேக்கை போட்டோம்னா அடி இடி யாருக்கும் எதுவும் படாது. அதான உண்மை. அதே மாதிரி தாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போகிற வேகத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவாக நிறுத்தி நிதானமாக போங்க. சரியா? இன்றைக்கி 10 சென்ட் இடம் வாங்கிட்டேன், என் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு போன வருஷமே. இந்த வருஷம் அந்த 10 சென்ட் இடத்தையும் நான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பீங்க. அந்த 10 சென்ட் இடத்தையும் கொஞ்சம் ஆற போடுங்க, ஒரு 2 வருஷம் ஆற போடுங்க, ஒரு 2.25 வருஷம் ஆற போடுங்க. கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த 10 சென்ட் இடத்த கட்டலாமா, இல்லை வாடகை கூடலாமா, இல்லை எப்படி பிளான் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சர் பிளானை கொஞ்சம் ஆற போட்டு செஞ்சீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும். எடுத்தோம் கவுத்தோம் போகிற வருடம் இந்த வருடம் இல்லை. போன வருடம் வரைக்கும் எல்லாமே சக்ஸஸாக போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வருடம் கொஞ்சம் பிரேக் போட்டு நிறுத்தி நிதானமாக செயல்பட்டிங்கன்னா, கல்வியாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ஒரு குழந்தைகளோட படிப்பாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய வருடம் இந்த வருடம். இந்த வருடத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னாவே பிரம்மாண்ட வளர்ச்சி. போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும். கடன் வாங்கின ப்ராப்பர்ட்டி நகை எல்லாமே வெளியே வரக்கூடிய நேரம் இந்த 2025. ஆனால் அதை நீங்கள் பொறுமையாக நிதானமாக இந்த வருடம் யோசித்து செயல்படுறப்ப இன்னும் உங்களுக்கு பல மடங்கு லாபம் இருக்குது. தொழிலை சிறப்பாக செய்கிறதுக்கு யோகமும் இருக்குது. ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த வேலைக்கு போகிற திறன் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறப்ப அந்த வேலையோட கவனத்தை நீங்கள் பயங்கரமாக செலுத்துனீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்குது. ப்ரொமோஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்க சான்ஸ் நிறையா இருக்குது. கடுமையான வேலை உழைப்பாளியாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வருடம் இந்த வருடம். தில்லையம்பலம்.